Hi friends, welcome to today's lunch. இன்னைக்கு நம்ம today's lunchல ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் சூடு பண்ணிக்கோங்க. வானல் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குருமா. இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. குருமாவில் சேர்க்குறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் துருவன தேங்காய், 1 ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு 6 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த காலிஃப்ளவர் குருமாவை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லஞ்ச்.